எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார்முதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கையிலை மலையாரே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். அருளுருவாக நமக்கெல்லாம் காஞ்சி காமகோடி பீடத்தில் எழுந்தருளி அருளாசி வழங்குகின்ற ஸ்ரீமத் சங்கராச்சாரியாருடைய திருவடிகளை நான் மனமடிமைகளால் வணங்கிக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான வகுப்பை நடத்துகின்ற ஒரு பெரும்பேற்றினை நம்முடைய ஸ்ரீமத் சுவாமிகள் அவர்கள் அவருடைய இருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி காஞ்சி சங்கர மடம், காஞ்சி சங்கரா கல்லூரிக்கு அறிவுறுத்தி இந்த பாடங்களை எல்லாம் அடியேனை போன்றவளை எல்லாம் ஈடுபடுத்தி வகுப்பை நடத்தி வைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனங்கனிந்த வணக்கத்தையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த வகுப்பிற்கு துணையாக இருக்கின்ற என்னுடைய அன்பிற்கிடையே காஞ்சி சங்கரா கல்லூரி தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த வகுப்புக்கெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற தெய்வசிகாவடி போன்ற பேராசிரியர் பெருமக்களே, அருமையான இந்த வகுப்பிற்கு ஆர்வத்தோடும் ஆழமாகவும் கற்க வந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கிடையே மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பருவத்திற்குரிய பாடமாக அடியேனுக்கு ஒதுக்கியிருப்பது சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற பகுதி. அது ஒரு விரிந்த நூல். அந்த விரிந்த நூலை நாம் இந்த பருவத்திலே முடிப்பது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்று. அதனால் சுபக்கப் பகுதியிலே என்ன சிறப்பான செய்திகளையோ அதையெல்லாம் நாம் முன்னிறுத்தி இந்த வகுப்பை நாம் நடத்தலாம். முதலாவதாக சிவஞான சித்தியார் என்ற நூலை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் முதலிலே செய்துவிட்டு பின்னாலே நூலுக்குள் செல்லலாம். சைவ சித்தாந்தத்தில் 14 சாத்திரங்கள் என்று வரையறை செய்யப்படுகின்றன. 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள். 14 என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அது ஒரு ஞான பரம்பரையை சொல்லுகின்ற அருளாளர்கள் எல்லாம் அருளி செய்தது. அது 2 சந்தானம், திருவையலூர் உய்யவந்த தேவ நாயனார் சந்தானம் என்றும் மெய்கண்ட சந்தானம் என்றும் 2 வகையாக அந்த 14 சாத்திரத்திற்கு ஞான பரம்பரைகள் அமைகின்றன. திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் அல்லது திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அந்த சந்தானம் விரிவடையாமல் போயிருக்கிறது. ஆனால் அந்த சந்தானத்தின் மூலமாக 2 நூல்கள் நமக்கு சாத்திர நூல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று திருவுந்தியார், இன்னொன்று திருக்கழிற்றுப்படியார். இந்த 2 நூலும் உய்யவந்த தேவநாயனார் சந்தானம் என்று சொல்லப்படுகின்றது. திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் திருவுந்தியார் பாடியிருக்கிறார். திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் திருக்கழிற்றுப்படியார் பாடியிருக்கிறார். அந்த 2ம் ஒரு வேறு சந்தானம். மெய்கண்ட சந்தானத்திற்கு முன்னாலே நிலவிய சந்தானம். அதற்கு பின்னால் மெய்கண்ட சந்தானம் என்று மெய்கண்டாரை முதலாக கொண்டு உமாவரி சிவம் வரை ஒரு சந்தானம். அது 4 குருமார்கள், சந்தான குறவர்கள். எப்படி சமய குறவர்கள் 4 என்று நாம் சொல்லுகிறோமோ அதுபோல் சந்தான குறவர்கள். குறவர் என்றால் அது நல்ல தமிழ் சொல். வடவழியிலே குரு என்று சொல்வதற்கு
நேரடியான தமிழ் சொல் குறவர் என்ற சொல். பெற்றோர்களை இருமுது குறவர் என்பது நம்முடைய வழக்கம். பெற்றோர்கள் குருமார்கள், தாய் தந்தை ஒரு குருமார், எனவே அவர்களை இருமுது குறவர் என்று நாம சொல்வோம். அதே போல ஞான குருமார், வித்யா குரு, யோக குரு, ஞான குரு என்றெல்லாம் குருக்களிலே பல வகை. அதில் மெய்கண்ட சந்தானம் அவர்கள் எல்லாம் ஞான குரு, ஞான போதத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஞான பாதம், ஆகமங்களில் இருக்கிற ஞான பாதத்தை அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சந்தான குறவர்கள். சந்தானம் என்றால் பரம்பரைன்னு அர்த்தம், இடைவிடாத ஒரு சந்ததி. மெய்கண்டாருக்கு மாணாக்கராக விளங்கியவர் அருணந்தி சிவனார். அருணந்தி சிவனுக்கு மாணாக்கராக விளங்கியவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருக்கு மாணவராக விளங்கியவர் உமாபதி சிவம். இந்த நால்வர் பெருமக்கள் பாடிய சாத்திர நூல்கள் சித்தாந்த சாத்திரங்கள் என்று வரையறை செய்யப்படுகின்றன. அதிலே சிவஞான போதம் என்ற ஒரு தலைமை நூலை அருளியவர் மெய்கண்ட தேவர். சிவஞான போதம் என்றால் சுருங்கிய நூல். அந்த நூலை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அது மிக சுருங்கிய நூல், 12 சூத்திரம் அடங்கியது. அது தலைமை நூல். அதை செய்தவர் மெய்கண்டார். அந்த நூலை பின்பற்றிதான் பின்னாலே சாத்திரங்கள் எல்லாம் நமக்கு எழுந்தன, சாத்திர நூல்கள் எழுந்தன. அவருக்கு மாணவராக விளங்கியவர் அருணந்தி சிவனார். அவர் அருளிய நூல்கள் 2. ஒன்று நாம் படிக்கப் போகின்ற சிவஞான சித்தியார், இன்னொன்று 20 என்ற நூல் அருணந்தி சிவனார் செய்தது. 3ஆம் குறவராக விளங்கிய மறைஞான சம்பந்தர் நூல் ஏதும் செய்யவில்லை என்பது பெரும்பாலாருடைய கருத்து. மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் செய்யவில்லை என்பது ஒரு கருத்து. ஆனால் சதமணிக்கோவை என்ற ஒரு நூலை மறைஞான சம்பந்தர் செய்தார் என்பது அருணாச்சலம் என்ற அறிஞருடைய கருத்து. அதை பல பேர் ஏற்கவில்லை. ஆனால் அப்படி ஒரு கருத்து நிலவுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் செய்யவில்லை என்பதை விட்டு சதமணிக்கோவை என்ற ஒரு நூலை அவர் செய்திருக்கிறார் என்று அருணாச்சலம் சொல்லுகிறார். அடுத்தது உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல் 14 சாத்திரத்தில். அதை மெய்கண்டாருடைய மாணவராக விளங்கிய திருவதிகை மனவாசகம் கடந்தார் செய்தர். திருவுந்தியார் திருக்கழிப்பிடியார் போகம் என்று 12 நூல். அந்த 12 நூல்லே மெய்கண்டார் செய்த சிவஞான போதும் ஒரு நூல், அருளிந்த சிவம் செய்தது 2 நூல், அதாவது சிவஞான சித்தியார் என்றும் 20 என்றும் உள்ள நூல்கள். உண்மை விளக்கம் என்பது திருவதிகை மனவாசகம் கடந்தார் செய்தது. எனவே 4 நூல்கள் வேறு வேறு ஆசிரியர்கள். 2 நூல் அருளிந்த சிவம், 1 நூல் மெய்கண்ட தேவர், 1 நூல் திருவதிகை மனவாசகம் கடந்தார், மெய்கண்டாருடைய மாணாக்கர். மற்ற 8 நூல் இருக்கு இல்லையா, அந்த 8 நூல்களையும் உமாபதி சிவம் செய்திருக்கிறார். அதை சித்தாந்த அஷ்டகம் என்பார்கள். எப்படி நமக்கு வைணவத்தில் அஷ்டப்பிரபந்தம் என்று சொல்லுகிறோமோ, அதுபோல சைவ சாத்திரங்கள்ல சித்தாந்த அஷ்டகம் என்று 8 நூல்கள் உமாபதி சிவம் செய்திருக்கிறார். இது மரபாக குரு சீட பரம்பரையிலே எழுந்தவை. அதனால் மரபு சார்ந்த நூல்களைத்தான் நாம் பயில வேண்டும் என்றுதான் இந்த 14 சாத்திரங்களை வரையறை செய்திருக்கிறார். அது இல்லாமல் ஞானாமிர்தம், சித்தாந்த சாராவளி போன்ற துகளர் போதம் போன்ற நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் மரபை சாராதவை. ஆனால் அவையெல்லாம் கூட சித்தாந்த நூல்கள் தான். அந்த நூல்கள் தனியா இருக்குது, தனித்தனியா ஒருவர் எழுதியிருக்கிறார். அதனால் 12 திருமுறைகளைப் போல 14 சாத்திரங்கள் மரபு சார்ந்தவை. அந்த மரபு சார்ந்ததுல நமக்குள்ள பாடத்திட்டமாக இருப்பது சிவஞான சித்தியார் என்ற நூல். அதை மட்டும் நாம் இன்றைக்கு விளக்கலாம். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நாம் தரலாம். மற்ற நூல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் அவ்வப்பொழுது நாம் அந்த
நூல்களை பற்றி நாம் சொல்லலாம், தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்முடைய பாட வேலை பாடத்திட்டம் என்பதாலே சிவஞான சித்தியாரை எடுக்கலாம். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதற்கு முதல் நூல் என்பது சிவஞான போதம். இலக்கணத்தில் முதல் நூல் ஒன்று இருக்கும், காலம் மாற மாற அதற்கு வடிநூல் ஒன்று தோன்றும், இன்னும் சற்று காலம் போனால் சார்பு நூல் என்று ஒன்று தோன்றும். அதனால் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் என்ன செய்கிறார், முதல் நூல், வடிநூல், சார்பு நூல் என்று மூன்றாக சொல்லுகிறார். நூலுடைய வகையை சொல்ற பொழுது முதல் நூல், சார்பு நூல், வடிநூல் என்று. அதே போல உதாரணத்துக்கு சொன்னால், தொல்காப்பியருடைய நூல் முதல் நூல். அதற்கு முன்னால அகத்தியம் என்று ஒன்று இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது அகத்தியத்தை முதல் நூலாக வைத்தால் அது எனக்கு கிடைக்கல இப்போ, அதனால் அதை பற்றி அதிகம் சொல்றது கிடையாது. முதல் நூல் தொல்காப்பியம் என்றால் அதற்கு வடிநூலாக இருப்பது நன்னூல். கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுந்த நன்னூலாருடைய பவடந்தி முனிவர், பவடந்தி முனிவருடைய நூல் நன்னூல். அப்ப முதல் நூல் வடிநூல் சொல்றோம் இல்லையா? அதுபோல இந்த சாத்திரங்களை 14 சாத்திரத்துல முதல் நூல் சிவஞான போதம், அதற்கு வடிநூல் தான் நாம் படிக்க போகின்ற சிவஞான சித்தியார். இதற்கு சார்பு நூல் என்பது சிவப்பிரகாசம், அது உமாபதி சிவம் செய்தது. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். மெய்கண்டாருடைய சிவஞான போதம் முதல் நூல், அருள்ந்தி சிவனாருடைய சிவஞான சித்தியார் வடிநூல். அது இல்லாம ஒரு 20 அவர் எழுதியிருக்கிறார். அது இப்ப அது ஒரு தனி நூல். இப்ப நான் சொல்றது சிவஞான போதத்துக்கு வடிநூல் சிவஞான சித்தியார். இந்த இரண்டு நூலையும் சார்ந்து எழுந்த நூல் சார்பு நூல் பின்னாலே உமாபதி சிவம் செய்தது, அது சிவப்பிரகாசம். சித்தாந்த சாத்திரங்களை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரு வரையறை சொல்லியிருக்கிறார்கள். அடிப்படை நூலாக உண்மை விளக்கம் முதல்ல படிக்கணும். அடுத்து உமாபதி சிவனாருடைய திருவருட்பயன், அடுத்து அவரே எழுதிய சிவப்பிரகாசம். இந்த 3 நூலை அடிப்படை நூல்கள் என்று படிக்கணும். இதெல்லாம் ஒரு முறை. உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவப்பிரகாசம், இந்த 3ஐயும் படிக்கணும். அதற்கு பின்னால் சிவஞான சித்தியார், அதற்கு பின்னால் சிவஞான போதம். அப்பதான் புரியும். எடுத்தோடனே சிவஞான போதம் படித்தா புரியாது, எடுத்தோடனே சித்தியார் படித்தாலும் புரியாது. அதுதான் உண்மை விளக்கம் ஒருவன் படிக்கணும். ஆனாலும் அந்த நூல்களுடைய கருத்தை எல்லாம் உள்ளடக்கித்தான் சிவஞான சித்தியார் எழுதியிருக்கிறார். அதனால என்ன ஆகிறது, 14 சாத்திரம் என்றாலும் சிவஞான சித்தியாரைத்தான் எல்லோரும் பாராட்டுவார்கள். அதுக்காக சிவஞான போதத்தை புறக்கணிக்கல. சொல்ற பொழுது சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்பார்கள். எல்லாம் நூல்தான். ஆனால் சிவஞான சித்தியாரை படித்தால் சிவஞான போதம் போன்ற அரிய நூல்களுடைய கருத்தை எல்லாம் எளிமைப்படுத்தி இங்கே சொல்லியிருக்கிறார் என்பதால் தான் நம்முடைய கல்லூரி கூட சித்தாந்த பாடத்தில் சிவஞான சித்தியாரை படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை படித்தா பெரும்பாலும் மற்றெல்லாம் நமக்கு அது விளங்கிவிடும். சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை என்கிறார்கள். ஒரு தனிப்பாடல் ஒன்று உண்டு. தமிழில் தரமான நூல்கள் என்ன, தரமான நூல்கள் என்னென்ன என்று ஒரு பட்டியல் போடுறாங்க. தமிழ்ல தரமான நூல்கள் என்னென்னு பட்டியல் போடுற பொழுது ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டை அவன் நினைவைத்துக் கொண்டால் அது என்னென்ன நூல் என்று தெரியலாம். வள்ளுவர் நூல், அன்பர் மொழி, வாசகம், தொல்காப்பியமை, தெள்ளு பரிவேலழகன் செய்த உரை, ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம், தொகு சித்தி, ஓராறும், தண்டமணின் மேலாம் தரம் என்று 6 நூல்களை சொல்லியிருக்கிறார். முதல்ல வள்ளுவர் நூல், திருக்குறள் படிக்கணும். அன்பர் மொழி வாசகம், அன்பர்கள் மொழிகின்ற தேவார திருவாசகம். தொல்காப்பியம்,
அப்புறம் திருக்குறளுக்கு உரை எழுதுனாலே பரிமேலழகருடைய உரை, திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை படிக்கணும். திருக்குறளை எப்படி படிக்கணும்? பரிமேலழகர் உரையோடு படிக்கணும். புராணம் என்று சொன்னால் தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம் படிக்கணும், பெரிய புராணம். சாத்திர நூல்களில் சித்தியார் படிக்கணும். இவையெல்லாம் இந்த 6 நூல்களும் தண்டமணியின் மேலாம் தரம். அப்படி ஏன் சொன்னார் என்றால், வள்ளுவர் நூல் இருக்குதே அறநூல், தமிழில் இருக்கிற அறநூல்கள் நிறைய இருக்குது. 18 நூல்கள் தனி, அந்த காலத்திலே 18 நூல்கள் அறநூல்கள். அது இல்லாமல் காலந்தோறும் பல நூல்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்றன. அதாவது ஔவையாருடைய பாடல்கள், நல்வழி, மோதுரை, குமரகுருடைய நீதிநெறி விளக்கம், நீதி வெண்பா, நீதி நூல், இவையெல்லாம் நிறைய நமக்கு வந்திருக்குது. இருந்தாலும் நீதி நூல்களில் அறநூல்களில் வள்ளுவர் நூல் படிக்கணும். அதனாலே அறநூல்களை சிறந்தது எது? திருக்குறள். தோத்திரப்பாடல்கள், இறைவனை நோக்கிய தோத்திரப்பாடல்களில் தேவார திருவாசகம் மிக முக்கியம், அதை படிக்கணும். இலக்கண நூலில் தொல்காப்பியம் படிக்கணும். அடுத்து உரையில பரிமேலழகர் உரை படிக்கணும். புராணத்துல பெரிய புராணம் படிக்கணும். சாத்திரத்துல சித்தியார் படிக்கணும். அப்ப தமிழ் இருக்கின்ற அறநூல், தோத்திரங்கள், இலக்கண நூல், உரை நூல்கள், புராணம், சாத்திரம், இது எல்லாவற்றையும் தொகுத்து அந்த பாட்டில் இதெல்லாம் ஒன்றொன்றுக்கு சிறந்தது. சாத்திரம் என்றால் சித்தியார், இலக்கணம் என்றால் தொல்காப்பியம், உரை என்றால் பரிமேலழகர் உரை என்று அப்படி தொகுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் படிக்கிற சித்தியார் சாத்திரங்களிலே சிறந்ததாக சொல்லப்படுகின்றது என்று நாம் கொள்ளலாம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி, கைலாய பரம்பரை என்று சொல்லுகின்ற தமிழ்நாட்டில் கைலாய பரம்பரை என்று சொல்வது திருவாவடுதுறை ஆதீனமும் திறமை ஆதீனமும். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு உபதேச நூல் என்றால் அது சிவஞான போதம். அவங்களுக்கு அங்கே இருக்கிற துறவிகள் மற்றவர்களுக்கெல்லாம் உபதேச நூல் சிவஞான போதம். தர்மயாதீனத்தை சேர்ந்ததால் அதற்கு உபதேச நூல் சிவஞான சித்தியார். எனவே திருவாவடுதுறை ஆதீனம் சிவஞான போத வழி, தர்மயாதீனம் சிவஞான சித்தி வழி. அதனால் அங்க இருக்கிற துறவிகளுக்கெல்லாம் சித்தியார் தான் உபதேச நூல். அதனால் தர்மயாதீனத்துடைய குரு முதல்வராக விளங்கிய ஸ்ரீ குருமகா சன்னிதானமாக விளங்கி அவரும் 8 நூல் எழுதியிருக்கிறார். குருஞான சம்பந்தர் அஷ்டகம், எப்படிங்க சித்தாந்த அஷ்டகம் சொல்லணும், அதுபோல அவர் குருஞான சம்பந்தர் 8 நூல் செய்திருக்கிறார். குருஞான சம்பந்த அஷ்டகம், அந்த நூல்ல சிறப்பாக இருப்பது சிவபோகசாரம். சிறப்பாக நூல் சிவபோகசாரம் படிக்கணும். எல்லாரும் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க அதை கட்டாயம் படிக்கணும். சிவபோகசாரத்தில் ஒரு பாட்டு சொல்றார், பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறியில் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என்று சொல்றார். சிவபோகசாரத்தில் குருஞான சம்பந்தர் என்ன விளக்கிறார், எத்தனையோ நூல் இருக்கலாம், பார் விரித்த நூல் எல்லாம் பார்த்து அறிந்தால் சித்தியிலே ஓர் விருத்த பாதி, சித்தியிலே விருத்தப்பான்னு ஒன்று இருக்குது, அதுல பாதி பாட்டு போதுன்றார். பாதி பாட்டு உண்மையை விளக்கிவிடும், ஞானத்தை தந்துவிடும் என்று பாடுறார். எனவே சித்தியார் எவ்வளவு சிறந்த நூல் என்று பார்க்கிறோம். குருஞான சம்பந்தர் சொன்னதை அப்படியே வழிமொழிவது போல தாயுமானவர். பாதி விருத்தத்தால் பார் விருத்தமாக சோதித்தார் அல்லவா, சாதித்தார் அல்லவா, அந்த சாதித்தார் பொன்னடியை சாரும் நாள் என்னாலோ. குருஞான சம்பந்தருடைய பாடல்ல பாதி விருத்தத்தால் போதும்னா இல்லையா, அது அப்படியே தாய்மானவர் எடுத்து பாதி விருத்தத்தால் பார் விருத்தமாக சாதித்தார் பொன்னடி என்றால் அருணந்தி சிவம். அருணந்தி சிவனுடைய பொன்னடியை சாரும் நாள் என்னாலோ என்று எண்ணாட்கண்ணியில தாயுமானவர் அருணந்தி சிவனாரை சிறப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு நூல் சிவஞான சித்தியார். அந்த நூலைத்தான் நாம் இன்றைக்கு
படிக்க தொடங்குகிறோம். மாணவ செல்வங்களே, இந்த நூலை பற்றி சொல்ற பொழுது ஒரு முக்கியமான முதல் செய்தி, இந்த நூல் 2 பகுதியாக இருக்கிறது. சிவஞான சித்தியார் பரபக்கம், சிவஞான சித்தியார் சுபக்கம். உங்களுக்கு சுபக்கம் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த நூல் பெரிய நூல். சிவஞான சித்தியார் பரபக்கம் என்ற ஒரு பகுதியும், பின்னாலே சிவஞான சித்தியார் சுபக்கம் என்ற ஒரு பகுதியுமாக 2 பகுதியாக, ஆனால் ஒரு நூலாக செய்திருக்கிறார் அருணந்தி சிவனார். பரபக்கம் சுபக்கம் என்றால் என்ன என்றால், பரபக்கம் என்பது புறச்சமயங்கள், மற்ற சமயங்கள், கடவுள் கொள்கை உடைய சமயம், கடவுள் கொள்கை இல்லாத சமயம், எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் புறச்சமயங்கள். அந்த புறச்சமயங்களுக்கு அதை பற்றிய கருத்துக்களை எல்லாம் சொல்வது பரபக்கம். அருணந்தி சிவனார் என்ன செய்கிறார்? மாற்று கட்சியாக இருக்கின்ற புறச்சமய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதில் இருக்கிற குற்றங்களை சொல்லுகிறார். அந்த கொள்கையிலே குற்றங்கள் இருக்கிறது என்று சொல்லி விளக்கியிருக்கிறார். அதெல்லாம் பரபக்கம். அது தனியாக படிக்க வேண்டிய ஒன்று. அதை இப்பொழுது நம்முடைய பாடத்திட்டத்தில் வைக்கல. ஓய்வாக பின்னால் அது போய் படிச்சிங்கன்னா, இந்திய நாட்டிலே விளங்கிய சமயங்கள், லோகாயுதம், புத்தம், சமணம், பாஞ்சராத்திரம், தர்க்கம், சாங்கியம், மீமாம்சை, இது போன்ற நூல்கள் எல்லாம் அவெல்லாம் புறச்சமய கருத்துக்களை உடையவை. அதையெல்லாம் அந்த கொள்கையை சொல்லி இது பொருந்தார் என்று மறுத்திருக்கிறார். அது பரபக்கம். பட்சம் என்பது வடமொழி. பரபட்சம் என்றால் மற்றவருடைய பக்கம், பிற பக்கம். அது அதனால் அது பரபட்சம் என்று சொல்றோம். சுபக்கம் என்று சொன்னால், சுபட்சம் என்று சொன்னால் அது தன் பக்கம். நாம் சொல்லுகின்ற கருத்துக்கள், மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் பொருந்தார் என்று அதை மறுத்து நாம் சொல்லுகின்ற அந்த சைவ சித்தாந்த கருத்தை சொல்லுகின்ற பகுதிதான் சுபக்கம் என்பது. அதனால் உரையாசிரியர்கள் கூட பரபக்கத்திற்கு அதிகம் உரை எழுதலை. ஏன்னா அது ஏதோ அடுத்த கொள்கை, அது முடிஞ்சா படிச்சுக்கிட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனா நம்முடைய கொள்கையை நல்லா தெரிஞ்சணும் இல்லையா? நாம் சார்ந்த சைவ சமயம், சைவ சித்தாந்த கொள்கையை நாம் தெரிஞ்சணும் இல்லையா? அதனால என்ன செய்தார்கள்? உரையாசிரியர்கள் சுபக்கம், சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு அப்பொழுதே 6 பேர் உரை இருக்கிறது. 6 உரை என்று அதை சொல்லுவார்கள். 6 உரை. அதுல சிறந்த உரையாக இருப்பது ஒருவர் உரைதான். யார் யார் அதுக்கு எழுதியிருக்கிறார் என்றால் 6 பேர். மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர் வேற ஒருத்தர், மறைஞான சம்பந்தர், ஞானப்பிரகாசர், சிவாகிர யோகிகள், அப்புறம் முக்கியமாக நிரம்ப அழகிய தேசிகர், அவர் திருவருட்பெருங்கை எழுதினார். நிரம்ப அழகிய தேசிகர், அப்புறம் சிவஞான முனிவர், அதுக்கப்புறம் அதற்கு பதவுரையை எழுதிய சுப்பிரமணிய தேசிகர் என்று 6 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். இந்த 6 பேர் உரையில சிவாகிர யோகிகள் உரை மணிப்பிரவாளமாக வடமொழி தமிழ் கலந்தா இருக்கும். படிப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றவர்களாம் வடமொழி தெரிஞ்சவர்கள் படிக்கலாம், மணிப்பிரவாள நடையை புரிந்தவர்கள் படிக்கலாம். தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள் எல்லாம் அதை படிக்க முடியாது. ஆனால் இருக்கிறது உரை, சிவாகிர யோகிகளுடைய உரை. சூரியனார் கோயில் சிவாகிர யோகிகளுடைய உரை சிவஞான சித்தியாருக்கு இருக்குது. அது இல்லாமல் மறைஞான சம்பந்தர், ஞானப்பிரகாசர் என்பது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் ஞானப்பிரகாசர், அப்புறம் நான் சொன்ன நிரம்ப அழகிய தேசிகர் 4 பேர். மற்ற 2 பேர் மாதவ சிவஞான சுவாமிகளும். அந்த பொழிப்புரை, அவர் பொழிப்புரை தான் எழுதினார் சிவஞான சுவாமிகள். அந்த பொழிப்புரையை பலவுரையாக ஆக்கி சுப்பிரமணிய தேசிகர், திருவாரூர்துறை ஆதீனம் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் பதவுரை செய்திருக்கிறார். எனவே 6 பேர் உரை என்று சொல்வார்கள். சிவஞான சித்தியார் சுபக்கம் 6 பேர் உரை. அது இல்லாமல் இப்பொழுது பல பேருடைய வரை வந்திருக்கிறது. திருப்பனந்தாளை சார்ந்த கு சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருநெல்வேலியை சார்ந்த சீசுமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய தந்தையார் அருணையார் எழுதியிருக்கிறாங்க.
இதெல்லாம் சித்தியாருக்கு நிறைய உரைகள் பின்னாலே வந்திருக்கின்றன. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக சிறப்பாக இருப்பது மாதவ சிவஞான சுவாமிகள் உரை. அந்த உரைத்தான் வைத்து நாம் வகுப்பை நடத்த போறோம், படிக்க போறோம். உங்களுக்கு ஒரு புத்தகம் சிவஞான சித்தியார் சுபக்கம், உங்களுக்கு 14 சாத்திரங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை என்னுடைய அன்பர் ஒருவர் இதுபோல மாணவர்களுக்கு உதவுவதற்காக அச்சிட்டிருக்கிறார். அந்த மூல நூலை உங்களுக்கு தர வேண்டும் என்று நம்முடைய துறை தலைவர் விரும்பி இருக்கிறார்கள். அதை ரொம்ப விரைவிலே அதை நான் வாங்கி கொண்டு வந்து நான் அவரிடத்திலே தருவேன். நீங்களெல்லாம் அவரிடத்திலே வாங்கி கொள்ளலாம். வேண்டியவர் நூல் வேண்டியவர்களாம் அவரிடத்திலே பதிவு செய்து கொண்டால் எத்தனை நூல்கள் நம்முடைய வகுப்பிற்கு தேவைப்படும் என்பதை அவர் அறிந்து கொள்ள முடியும். நானும் அறிந்து கொண்டு புத்தகங்களை வாங்க முடியும். அது எனக்கு 14 சாத்திரமாக இருப்பதாலே அவர் ஏதோ 150 ரூபாய் என்று சொன்ன நினைவு எனக்கு சரியா அந்த விலை ஞாபகம் இல்லை. நான் அதை பின்னால் உங்களுக்கு அதை சொல்றேன். இருக்கட்டும், அது ஒரு இடையில சொல்ல ஒரு செய்தி, புத்தகத்தை பற்றி ஒரு செய்தி. வேற எங்கன்னா உங்களுக்கு புத்தகம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சிவஞான சித்தியார் சுபக்கம் மட்டும் இருந்தால் கூட வாங்கிக்கலாம். ஆனால் கல்லூரி முறையில நாம புத்தகம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம துறை தலைவர் விரும்பினார்கள். அதை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பதிப்பு அவர் தப்பில்லாமல் போட்டிருக்காங்க, சிவஞான 14 நூல்களை. அந்த 14 நூல்களை சாத்திரம் நாம் வாங்கி வைத்தால் பின்னால் நமக்கு உதவும். அதில் சித்தியாருடைய சுபக்கத்தை நாம் படித்தோம்னா நமக்கு அது உதவும் என்பதற்காக அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேற்பட்டு நாம் நூலுக்குள்ளே செல்லலாம். நூலுக்குள்ளே போவதற்கு முன்னாலே நாம் நினைவு கொள்ள வேண்டியது என்ன என்றால், பரபக்கம் என்று சொன்னோம் இல்லையா? பரபக்கம் என்ற அதுதான் தொடக்கம், இந்த நூலுக்கு தொடக்கம். அதனால் அந்த நூலுக்கு அந்த இடத்துல அருள்ந்தி சிவனார் பல கடவுள் வாழ்த்து சொல்றார். விநாயகருக்கு சொல்லுகிறார், சிவபெருமானுக்கு சொல்லுகிறார், சக்திக்கு சொல்லுகிறார், முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார், தன்னுடைய குருநாதருக்கு சொல்லுகிறார். இப்படி பல பேருக்கு அந்த கடவுள் வாழ்த்து அங்க இருக்குது, பரபக்கத்தில் இருக்குது. நாம பரபக்கம் படிக்க போறது கிடையாது. எனவே என்ன செய்தார்கள் உரையாசிரியர்கள், என்ன செய்தாங்க, பிற்பகுதியா இருக்கிற சுபக்கத்துக்கு தானே உரை எழுதுறாங்க, முன்ன விட்டுட்டாங்க, பரபக்கத்துக்கு எழுதல. அது நூல் தொடக்கம் அங்கதான் பரபக்கம் தான். அதனாலதான் அந்த தொடக்கத்துல கடவுள் வாழ்த்துலாம் எழுதிக்கிறார், அவையடக்கெல்லாம் எழுதிக்கிறார். சுபக்கம் என்பது 2வது நூல் போல அதை எண்ணி கருதி அந்த பகுதிக்கு நாம் உரை எழுதுவதாலே பரபக்கத்திலே இருக்கிற முதல் பாட்டாக இருக்கிற கடவுள் வாழ்த்தா இருக்கிற விநாயகர் பாட்டு, விநாயகர் வணக்கத்தை மட்டும் இங்க எடுத்து போட்டிருப்பாங்க. நீங்க உங்க புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்துல முதல் பாட்டாக கடவுள் வாழ்த்தாக ஒன்று இருக்கும். அதை மட்டும் இப்ப நான் முதல்ல படிக்கிறேன். இன்னைக்கு காப்பு செய்யுளாக இது பரபக்கத்திலே உள்ள நூல் பாட்டு. இது சுபக்கத்திலே உரை எழுதுவதாலே நூல் எழுதுகிற பொழுது உரை எழுத வேண்டும் அல்லவா, அது காப்பு செய்ய வேண்டும் அல்லவா என்பதற்காக உரையாசிரியர்கள் அங்கே இருக்கிற பாடலை எடுத்து இங்க போட்டிருக்கிறாங்க. பரபக்கத்தில் இருக்கிற அந்த முதல் பாடலை எடுத்து இங்க போட்டிருக்காங்க. எனவே 2வது முறை இங்க வருதுன்னு நினைக்க விடாதீங்க. மொத்தமே நூல்ல ஒரு இடத்துல வருது, உரையாசிரியர்கள் மாற்றி இங்க வைத்திருக்கிறாங்க. எனவே காப்பு செய்யுள் என்பது நாம் இன்றைக்கு படிக்க வேண்டிய ஒன்று. இது ஒரு முக்கியமான பாட்டு. காப்பு செய்யுள் ரொம்ப அழகா சொல்றேன். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டு பிறை இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வார் சிந்தை திருகோட்டும் அயன் திருவால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்று விநாயகருக்கு காப்பு செய்யுள் பாடுறார். உங்கள்கிட்ட புத்தகம் இருக்கலாம், இந்த பாடலை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். உருகோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் என்று சொல்லுகின்ற விநாயகர் பாட்டு. காப்பு செய்யுள் என்பது நூலாசிரியன் நூலை தொடங்கும் முன்னாலே செய்ய வேண்டிய ஒரு இன்றியமையாமை. அது கட்டாயம் சொல்லணும். ஏன் காப்பு செய்யுள் சொல்ல வேண்டும் என்றால், தடையில்லாமல் இந்த நூல் தடையில்லாமல் எழுதுகின்றவரும் தடையில்லாமல் எழுதி முடிக்கணும்.
அந்த முடித்த நூலை படிக்கிறாங்க இல்லையா நம்ம மாதிரி வாசகர்கள், அவர்களும் தடையில்லாமல் முற்றுமா படிக்கணும் என்ற முக்கியமான நோக்கத்திற்காக ஏதேனும் தடை இருந்தால் தடையை நீக்குவது, ஏதேனும் விக்னம் இருந்தால் அந்த விக்னத்தை நீக்குவது விக்னேஸ்வரர், விநாயகப் பெருமான். எனவே தடையை நீக்குகின்ற கடவுள் விநாயகர். எனவே அந்த கடவுளாக இருக்கின்ற விநாயகருக்கு ஒரு காப்புச் செய்யுள் வேண்டும் என்பது ஒரு மரபு. விநாயகரை அறிமுகப்படுத்தி பாடுகின்ற ஞானசம்பந்தர், பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. அவருடைய இடர் என்றால் இடையூறு, இடர் என்றால் துன்பம், இடையூறு, அதை கடி கணபதி, அதை நீக்குகின்ற கணபதி என்பதாலே விநாயகப் பெருமானுக்கு விக்னராஜா என்று ஒரு பெயர் உண்டு, விக்னேஸ்வரன் என்று ஒரு பெயர் உண்டு. விக்னராஜா என்றால் அவரை வணங்காமல் போனால் தடை ஏற்படுத்துவார், நீங்கள் செய்கிற காரியத்திற்கு தடை ஏற்படுத்துவார். அவரை வணங்காமல் போனார், வணங்கி போனால் அந்த தடையை நீக்குவார். அப்ப தடையை நீக்குவதால் அவன் விக்னேஸ்வரன், தடையை உண்டாக்குவதால் அவன் விக்னராஜா. அப்படி இரண்டு பெயர்கள் விநாயகருக்கு உண்டு. எனவே தடையை நீக்க வேண்டும். இந்த நூலை எழுதுகின்ற எனக்கும் தடை நீங்கணும், நூலை படிக்கின்ற நமக்கும் தடை நீங்க வேண்டும் என்று காப்பு செய்யுள் பாடியதனுடைய நோக்கம் என்ன என்றால், முதல் நோக்கம் நூலாசிரியர் முற்றுமாக எழுதி முடிக்க வேண்டும் என்ற தடையை நீக்குவதற்காக காப்பு செய்யுள். அதே போல படிக்கின்ற மாணவர்கள் இந்த நூலை தவறாமல் இடையூறு இல்லாமல் படிக்க வேண்டுவதற்காக காப்பு செய்யுள். ரெண்டு நோக்கம் இருக்கு இல்லையா, ரெண்டு நோக்கம். ரெண்டு நோக்கத்திற்காக காப்பு செய்யுள் பாடப்படுவது. மூன்றாவது ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. மூன்றாவது நோக்கம் என்ன என்றால், இது ஆன்றோர் மரபு, பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த நூலை செய்தாலும் காப்பு செய்யுள் விநாயகருக்கு பாட வேண்டும் என்ற ஒரு மரபு பின்னாலே வந்திருக்கிறது. அந்த மரபை பாதுகாக்கிறார் அருணந்தி சிவனார். சிவஞான முனிவர் இதற்கு விளக்கம் எழுதுவார். இறைவனை எப்பொழுதுமே எண்ணுகின்ற அருணந்தி சிவனார் போன்றவர்களுக்கெல்லாம் தடை வராது. நம்ம மாதிரி இருக்கிற காரியங்களால் தடை வரும். ஆனால் இறைவனை எப்பொழுதுமே எண்ணுகிறார்களே அவளுக்கு தடை வராது. ஆனாலும் கூட இவர் ஏன் காப்பு செய்யுள் பாடுறார் என்றால், அது ஆன்றோர் ஆச்சாரம், ஆன்றோர் காட்டிய ஒரு முறை, அந்த மரபுக்காக பாடுகிறார் என்பது மூன்றாவது நோக்கம், மூன்றாவது காரணம். நான்காவது காரணம், மாணவர்கள் இதுபோல் நூல் எழுதினால் காப்பு செய்யுள் பாட வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக காப்பு செய்யுளை பாடுகிறார் என்று. காப்பு செய்யுள் எழுந்ததற்கு என்ன காலம் என்று உரையாசிரியர்கள் 4 காரணம் சொல்றாங்க. அந்த 4 காரணத்தை இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரணம், நூலாசிரியன் நூல் எழுதுகிற பொழுது அவனுக்கு தடை வரக்கூடாது. இரண்டாவது, நூலை படிக்கின்ற வாசகர்களுக்கு தடை வரக்கூடாது முற்றுமாக படிப்பதற்கு. மூன்றாவது, ஆன்றோர் மரபு, ஆன்றோர் ஆச்சாரம், அது ஒழுங்கு, அதை காப்பாற்ற வேண்டும் ஒரு ஆசிரியர், அதனால் எழுதுகிறார். நான்காவது காரணம், மாணாக்கர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக. மாணாக்கர்கள் நூல் எழுதினால் அவர்களும் இதுபோல காப்பு செய்யுள் எழுத வேண்டும் என்பதற்காக என 4 வகையான காரணங்களை ஏன் காப்பு செய்யுள் செய்கிறார் என்பதற்கு சிவஞான முனிவர் குறிக்கிறார். அது உரையாக சொல்றார். அதை நாம நினைவு கொள்ளணும். அடுத்து, விநாயகருக்கு நாம் எத்தனையோ பெயர் சொன்னோம். கணபதினு ஒரு பெயர் சொல்லியிருக்கிறாங்க, விநாயகன் ஒரு பெயர் சொல்லியிருக்காங்க, பேழமுகத்தான், யானை முகத்தான், இப்படி நிறைய பெயர்லாம் உண்டு. அதில் விநாயகர் என்ற பெயர் தான் மிக முக்கியம். விநாயக கடவுள் நம்ம சொல்றோம். அந்த விநாயகர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், விநாயகர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கணும். என்ன அர்த்தம் என்றால், உங்களுக்கு அந்த விநாயகர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் நீங்க தெரிஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. முதலாவது ஒரு அர்த்தம் சொல்றேன்.
விநாயகர் என்றால் இந்த கடவுளுக்கு மேல் தெய்வம் இல்லை, நாயகன் இவன்தான், இவன்தான் தலைவன், இவனுக்கு மேல் மேலான தலைவன் இல்லை என்பது ஒரு பொருள். வி நாயகன் என்றால் வி என்றால் மேலான, இதற்கு மேல் ஒருவன் இல்லை, இந்த நாயகனுக்கு மேல் ஒரு நாயகன் கிடையாது, எனவே அவன் வி நாயகன் என்று ஒரு பொருள். சைவ சித்தாந்தப்படி அந்த பொருள் சொல்லக்கூடாது. சைவ சித்தாந்த பார்வையில சிவபெருமானை தவிர அவனுக்கு மேல் யாரும் தெய்வம் கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தனக்கும் இல்லாதான் என்றெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஒருவன் என்னும் ஒருவன் என்றெல்லாம் சொல்வதாலே சிவனுக்கு மேல் ஒரு தெய்வம் கிடையாது. பின்னால அருணை கலம்பகத்துல சைவ எல்லப்ப நாவலர் பாடுற பொழுது, சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல், அதற்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை என்று பாடுறார் இல்லையா? சிவனுக்குத்தான் அந்த பெருமை, சிவனுக்கு மேல் ஒரு பரம்பொருள் கிடையாது என்பது சித்தாந்த பார்வை. அதனால விநாயகருக்கு இவருக்கு மேல் ஒரு தலைவன் இல்லைன்னு விநாயகருக்கு சொல்லக்கூடாது. அப்ப அந்த வி என்பதுக்கு என்ன அர்த்தம் என்றால் சிறந்த அர்த்தம், சிறந்த தலைவன் அப்படி சொல்லலாம். எல்லாருக்கும் மேலான தலைவன், அவனுக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை, தலைவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது நம்முடைய சித்தாந்த பார்வை அல்ல. விநாயகர் சொல்லுக்கு முறைப்படி நாம் சொன்னால், சித்தாந்தம் படிக்கிற நாம் சொன்னால் சிறந்த தலைவன், அப்போ விநாயகர் பெருமான் ஒரு சிறந்த தலைவன் என்று நாம் வைத்துக்கணும். அதுதான் சித்தாந்த பார்வையில சொல்ற பொருளும் மற்றவர்கள் சொல்கின்ற பொருளுக்கும் உள்ள வேறுபாடு. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் சொல்றதும் சிறந்த மேலான தலைவன் சொல்றாங்க, அது அல்ல. சித்தாந்தத்தில் அவன் சிறந்த தலைவன் என்று நாம சொல்றோம். ஆனால் அவன் காப்பு கடவுள். ஏனென்றால் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், கடவுள் வேறு தெய்வம் வேறுன்னு தெரியும். கடவுள் என்பவன் ஒருவன் தான், ஒரே கடவுள் தான். அது நீங்கள் சிவன்னா சொல்லிங்க, வைஷ்ணவ விஷ்ணுனா சொல்லிங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பரம்பொருள் என்று சொன்னா அந்த தகுதி கொடுத்தால் ஒரு கடவுள் தான் கொடுக்கணும், பல பேருக்கு கொடுக்க முடியாது. இப்ப முதலமைச்சர்னா பல பேர் முதலமைச்சரா? பிரதம மந்திரி என்றால் இந்தியாவுக்கு அவர் ஒருத்தர் தானுங்க, மற்றவெல்லாம் துணை தானே. துணை அமைச்சர்கள் துணை முதல்வர் சொல்லாமே தவிர அவங்கெல்லாம் முதலமைச்சர், 10 முதலமைச்சர் கிடையாது. முதல்வர் என்று சொன்னால் ஒருவர் தான் அல்லவா? அதுபோல் பரம்பொருள் என்று சொன்னால் ஒரே பரம்பொருள் தான், அது சிவம். சைவ சித்தாந்தம் படிக்கின்ற நமக்கெல்லாம் பரம்பொருள் எது என்றால் சிவம் என்று, அது கடவுள், மற்றதெல்லாம் தெய்வங்கள். கொதியுறு கால நங்கி நமனோடு தேவர் கொடுநோய்களான பலவும் என்று பாடுறார் ஞானசம்பந்தர். திசை தெய்வமான பலவும் என்று பாடுறார். அப்ப திசைக்கெல்லாம் இருக்கின்ற கடவுள் எல்லாம் தெய்வங்கள், அவங்க திசை காவலர்கள். கிழக்கே இந்திரன், வடக்கே குபேரன், தெற்கே யமன் சொல்றோம் இல்லையா? அவங்கெல்லாம் திசை காவலர்கள், அது திசை தெய்வங்கள். திசை தெய்வமான பலவும் பாடுறார் ஞானசம்பந்தர். அதுபோல் விநாயகர் யார் என்றால் அதிகாரம் பெற்ற, எப்படி படைப்பதற்கு அதிகாரம் பெற்றான் பிரம்மன், காத்தலுக்கு அதிகாரம் பெற்றான் திருமால், அழிப்பதற்கு அதிகாரம் பெற்றான் உருத்திரன் என்று சொல்வது போல இடையூற்றை நீக்குகின்ற அதிகாரத்தை பெற்றவர் முருகன், விநாயகர். விநாயகரும் முருகரும் மகன்மை முறையாக பெருமானுக்கு பிள்ளைகள் போல அந்த அதிகாரம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அதிகார முறையில என்ன சொன்னார் விநாயகனுக்கு? என்னை வணங்குகின்ற அடியாருடைய செயலில் இடையூறு வந்தால் அதை நீக்கு. ஞானசம்பந்தர் எப்படி பாடுறார்? பிடியதன் உரு உமைகொள்ள கரிமிகு கரியது மிகு கொண்டு வடிகொண்டு, கரி என்றால் யானை, யானையுடைய வழி கொண்டு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி.
தன்னுடைய திருவடிகளை யார் வணங்குகிறார்களோ, சிவருமானுடைய அடியார்கள் யாரோ, அவர்களுடைய தடை, அவர்களுக்கு வருகின்ற செயலெல்லாம் தடையில்லாமல் நீக்குவதற்கு உன்னை நான் நியமிக்கிறேன் என்று கடி கணபதி வர அருளினான் என்று பார்த்தார். எனவே காப்பு கடவுளாக, இடையூற்றை நீக்குகின்ற தெய்வமாக நாம் விநாயகரை கொண்டாடுகிறோம். அதுதான் சித்தாந்தம் படிக்கிற நமக்கு விநாயகரை பற்றிய தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இங்க ஏன்னா காப்புன்னு தானே பாருங்க, நூலுக்கு காப்பு, இடையூறு இல்லாமல் இந்த நூலை படிக்க வேண்டும், எழுத வேண்டும் என்பதற்கு காப்புன்னு பாருங்க. அப்போ முதல்ல பெருமானுடைய வடிவத்தை, விநாயகப் பெருமானுடைய வடிவத்தை சொல்றார். இந்த பாட்டுல வாரணம் வருது பாருங்க. வாரணம், ஒரு வாரணம். வாரணம் என்றால் யானையின் அர்த்தம். அங்க யானைன்னு தான் அர்த்தம். வாரணம் யானைன்னு தான் அர்த்தம். இங்க யானையை வணங்கல, யானை முகம் உடைய விநாயகரை வணங்குறாங்க. யானை வடிவம் என்பது வேறு, யானை முக வடிவம் என்பது வேறு. வேட முகத்தான், வேடம் முகம், அவனுக்கு யானை முகம்தானே தவிர உருவமெல்லாம் யானை போல அல்ல. அதனால என்ன செய்தார், இந்த யானை இருக்கு இல்லையா, வேடமுகத்து யானை, அது எப்படிப்பட்டது என்றால் ஒரு கோடுன்னார். மற்ற யானைகளுக்கெல்லாம் 2 தந்தம். ஆனால் வேடமுகத்து பெருமானுக்கு ஒரே ஒரு தந்தம் தான். அது சிறப்பு அடையாளம். ஒரு கோட்டன் என்பது சிறப்பு அடையாளம். 2 செவி என்பதும் சிறப்பு அடையாளம். என்றால் யானைக்குள்ள முரம் போன்ற செவி வேற எந்த விலங்குக்கும் கிடையாது. பெருத்த செவி, பெரிய செவி, அசைந்து கொண்டே இருக்கிற காது, அது அதனுடைய சிறப்படையாளம். யானைக்கு அது சிறப்படையாளம். அதேபோல 3 மதம். 3 மதம் என்றால் யானைக்கு உள்ளது கண்ண மதம், கபோல மதம். ஆணுக்கு உரியது பீஜ மதம். இந்த 3ஐயும் உடையவன் விநாயகப் பெருமான். எனவே 3 மதம். நால்வாய், நால்வாய் என்றால் தொங்குகின்ற வாயின் அர்த்தம். அது ஒரு சிறப்படையாளம். விநாயகருக்கு சிறப்படையாளம் யானை வாய் தொங்குது இல்லையா, அது நால்வாய், தொங்குகின்ற வாய். 5 கரம், அதுவும் அவனுக்கு சிறப்படையாளம். மற்ற தேவர்களுக்கெல்லாம் 4 கரம் தான். சிவபெருமானுக்கே 4 கரம் தான். ஆனால் இவருக்கு 5 கரம், துருக்கியோடு சேர்ந்தால் 5 கரம். அப்போ ஒரு கோட்டன், இருசெவியன், மும்மதத்தன், நால்வாய், ஐங்கரத்தன், இவையெல்லாம் சிறப்படையாளங்கள். விநாயகருக்கே உடைய சிறப்படையாளர்கள் வேற யாருக்கும் கிடையாது. அப்புறம் அவன் யார் என்றால் 6 தரு கோட்டு அம்பிறை இதழி தாழ்சடையான். 6 தருகின்ற என்றால் 6 என்றால் கங்கை ஆறு. கங்கையாற்றை தலையிலே வைத்திருக்கிறான். தாழ்சடையான் தலையில வைத்துக் கொண்டிருக்கிறான். சடையிலே கோடு வளைந்திருக்கிற அழகிய பிறை அவனுக்கு. கோடு என்றால் வளைந்த அர்த்தம். வளைந்திருக்கின்ற பிறை அவனுக்கு இருக்கிறது. இதழி என்றால் கொன்றை, கொன்றை அவனுக்கு அடையாளம். பெருமானுக்கு எத்தனையோ பூக்கள் இருக்குதுங்க, அதுல கொன்றை பூ சிறந்தது. அது அடையாள மாலை பெருமானுக்கு. கொன்றை இதழ் 5 இதழ் உடையது. மகா பெரியவர் தெய்வத்தின் குரலை எழுதுற பொழுது கொன்றைப்பூக்கு 5 இதழும் உண்டு, 6 இதழும் உண்டு எழுதுறார். 6 கூட சில சமயம் 6 இதழ் இருக்கும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றார், 5 இதழ் எல்லாம் பஞ்சாக்கரம். பெருமானுடைய பஞ்சாக்கரம், சிவபெருமானுக்கு பஞ்சாட்சரம் 5 தானே. எனவே 5 இதழ்கள் எல்லாம் 5 பஞ்சாட்சரம் போல. எனவே அது கொன்றை அவனுக்கு அடையாளமாலை. 6 இதழ் இருந்தால் ஓம் என்பதை சேர்த்துக்கணும். பிரணவத்தோடு சேர்ந்து பஞ்சாக்கரம். ஓம் என்று பஞ்சாக்கரத்தை சொல்றோம் இல்லையா. எனவே 6 இதழ், 6 எழுத்து. எனவே பஞ்சாட்சரம் 6 எழுத்தாக இருக்கலாம், 5 எழுத்தாக இருக்கலாம். 6 எழுத்தாக இருந்தால் ஓங்காரத்தை சேர்த்து சொல்லணும். 5 எழுத்து என்றால் ஓங்காரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஓங்காரம் சொல்லணும். ஆனால் பஞ்சாட்சரத்திற்கு ஓங்காரத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவசியம் கிடையாது. எனவே 5 எழுத்து இல்லை.
எனவே இங்கே பெருமான் பிறை இதழினர். இதழி என்றால் கொன்றை அவனுக்கு அடையாளம், பிறை அவனுக்கு அடையாளம், கங்கை அவனுக்கு அடையாளம். முதல்ல சொன்ன ஒரு கோட்டை நெரிசவி என்று விநாயகருக்கு அடையாளம், சிறப்படையாளம். பின்னால சொன்ன 6 பிறை இதழி எல்லாம் பெருமானுக்கு அடையாளம், எல்லாம் சிறப்படையாளம். 6 தருகோட்டம் பிறை இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணம். தாழ்சடை என்பதில் ஒரு சிறப்பு சொல்வாங்க. அவனுக்கு எப்பொழுதும் தாழ்ந்திருக்கிறது சடை, கீழே விழுந்திருக்கிறது, இப்படி இருக்குது, கீழே இருக்குது. அதை பின்தாழ் சடையான், தாழ் சடையான திருமூலர் சொல்ற பொழுது பின்தாழ் சடையான், பின்னாலே தாழ்ந்திருக்கிற சடை என்று பாடுவார். அது என்ன காரணம் என்றால், அவன் யாரையும் வணங்கியது கிடையாது, யாரையும் வணங்க தேவை கிடையாது. எனவே வணங்கினால்தானே தலை குனியணும், தலை குனிஞ்சா சடையெல்லாம் முன்னே விழும். அந்த மாதிரி முன்னே விழுகின்ற சடை கிடையாது, யாரையும் அவன் வணங்குவது கிடையாது. எனவே அவன் யாரையும் வணங்காதவன். எனவே அவன் தாழ் சடையான், பின்னாலே தாழ் சடையான். பிறப்பிலி பிஞ்சகன் பின்தாழ் சடையான் என்று திருமூலர் பிறப்பில்லாதவன், பிஞ்சகன் தலைக்கோலம் உடையவன், தாழ் சடையான் பின்தாழ் சடையான், பின்னாலே தாழ்ந்த சடையான் சொல்ல. எனவே தாழ் சடை, இதழி, இளம்பிறை, கங்கை இதெல்லாம் பெருமானுக்கு சிறப்படையாளங்கள். அப்படிப்பட்ட சிறப்படையாளங்களுடைய பெருமான், கங்கையாற்றை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமான் தரும் ஒரு வாரணம், அவன் தருகின்ற யானை. சிவபெருமானாலே உருவாக்கப்பட்ட யானை முகமுடைய பெருமான். ஒரு வாரணத்தில் தாள்கள், அவருடைய திருவடிகளை நாம் வணங்கணும். எப்படி வணங்கணும்? உருகுவோட்டு அன்பொடும், உருகி ஓடுகின்ற அன்பு. வைஷ்ணவத்துல பள்ளமடைன்னு சொல்லுவாங்க. பள்ளமடை என்றால் மேலே இருக்கின்ற வேட்டிலே இருக்கின்ற தண்ணீர் வேகமா பள்ளத்தை நோக்கி வேகமா ஓடியார் இல்லையா? அதே போல திருமால் மேலே அடியார்கள் எல்லாம் பள்ளமடைய அன்பு செலுத்துகிறார்கள், வேகமான அன்பு செலுத்துகிறார்கள் என்று பள்ளமடை அன்புன்றாங்க இல்லையா? அதே போல இங்க உருகி ஓட வேண்டும், அன்பு உருகி ஓடணுன்ற. உருகு ஓட்டு அன்பு, அந்த உருகி ஓடுகின்ற அன்போடும் வணங்கி ஓவாதே இடைவிடாமல் இரவு பகல் உணர்வோர். பகலாயிருந்தாலும் சரி, இரவாயிருந்தால்னா எப்போதும் அர்த்தம். எந்த நேரத்திலும் இரவு பகல் என்று பாராமல் எப்பொழுதுமே உணர்வார். விநாயக பெருமானை உணர்ந்தால் என்ன பலன்? சிந்தை திருகு ஓடும். அதாவது சிந்தை திருகு ஓட்டும்ன்றார் பாட்டுல. உங்களுடைய சிந்தையாகிய திருகளாகிய சிந்தை. அப்பர் பெருமானுடைய பாட்டு ஒன்று உண்டு. அந்த பாட்டுல அவர் சொல்ற பொழுது, ஐந்தெழுத்து பெருமானை வணங்கினால், சிவபெருமானை வணங்கினால் பெருகலாம் தவம், பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மருகலானடி வாழ்த்தி வணங்கவே என்று பாடுவார். பெருகலாம் தவம், தவம் பெருகும் நமக்கு. பேதவை என்றால் அறியாமை, ஆணவம், அறியாமை நீங்கும். அதற்கு காரணமா இருக்கிற திருகலாகிய சிந்தை. திருகி இருக்கின்ற சிந்தை என்றால் ஆணவத்தினாலே வளைந்து நடக்கின்ற சிந்தனை, மாறுபட்ட சிந்தனை. ஆணவத்தினால் இருக்கின்ற அந்த சிந்தனை நீங்கும். பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் இல்லையா? அதுபோல இங்க என்ன சொல்றார்? சிந்தை திருகு ஓட்டும். உயிருடைய ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய வளைவை ஓட்டும். அது உயிர்களுக்கெல்லாம் ஆணவம்தான் குற்றம். அந்த ஆணவமாகிய குற்றத்தை விநாயகரை வணங்கினால் அது நீங்கும். அறிவு திருகி போவதற்கு என்ன காரணம்? அதாவது அறிவு மாறுவதற்கு என்ன காரணம் என்றால் மலம் காரணம், ஆணவ மலம். அதை இருள் மலம் என்று சொல்வார். அதனால் சிந்தை திருகு என்று சொன்னார். சிந்தையை திருகுகின்ற என்றால் அறிவை மாற்றுகின்ற, அறிவை திருகுகின்ற ஆணவமலத்தை விநாயக பெருமான் போக்குவார் என்று சிந்தை இரவு பகல் உணர்வார். சிந்தை திருகு ஓட்டும். அப்புறம் என்ன பலன்? அயன் திருவால் செல்வமும் ஒன்றோ. நமக்கெல்லாம் திருமாலுடைய உலகம் சிறந்த உலகம், படைக்கின்ற அயன் உலகம் பெரிய உலகம்,
அயனாக இருக்கலாம், திருமாலாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அதையெல்லாம் என்ன செய்வான்? விநாயக பெருமானை வணங்கினால் இதெல்லாம் செல்வமா என்று இகழத் தோன்றும். மாணிக்கவாசர் பாடுறார் இல்லையா? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, எனக்கு நீ இந்திர பதவி கொடுத்தாலோ திருமால் பதவி கொடுத்தாலோ படைக்கின்ற அயன் பதவி கொடுத்தாலோ எனக்கு வேண்டாம், கொள்ளேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னுடைய திருவிடையை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மாணிக்கவாசர் பாடினார் இல்லையா? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, குடிகளினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் நரகம் பொய்யினும் எள்ளேன் என்று பாடினார் இல்லையா? எனவே சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் இல்லைம்ல. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு பாடினாங்க அடியார்கள். அதனால அயன் திருமால் செல்வம் எல்லாம் செல்வம் அல்ல, அவையெல்லாம் ஒன்றோ என்றால் அதெல்லாம் தேவையா நமக்கு? அதெல்லாம் செல்வமா என்னும் என்ற எண்ணம் வரும்படியாக தேவே செய்யும், செய்யும் தேவேன் இருக்கு இல்லையா? தேவே செய்யும் என்றால் சிவமாக செய்வான், உங்களை சிவமாக செய்வான். சிவமாம் தன்மை பெருவாழ் வருகின்ற சிவமாம் தன்மை பெறுவான், நமக்கு தருவான் பெருமான். தேவே செய்யும் என்றால் சிவோகம் பாவனைகளே எப்பொழுதுமே இருந்தால் நமக்கெல்லாம் சிவமாம் தன்மை, பசுத்துவம் நீங்கி உயிர்த்தன்மை நீங்கி சிவத்தன்மை வரும். அப்படிப்பட்ட பெரிய செல்வத்தை அவன் நமக்கு தருவான். அயன் திருமால் செல்வத்தை அவன் அது வேண்டாம் என்று ஒதுக்கும்படியான எண்ணத்தையும் தருவான் என்று இந்த பாட்டில் விநாயக பெருமானுடைய சிறப்பு, அவரை பெற்றெடுத்த சிவபெருமானுடைய சிறப்பு, இடைவிடாமல் பெருமானை விநாயக பெருமானை வணங்கினால் என்ன பயன் என்று சொல்லி இதெல்லாம் நமக்கு இந்த நூலில் படித்தோம்னா, சித்தியார் நூலை படித்தால் அயன் திருமால் செல்வம் எல்லாம் ஒன்றல்ல, சிவனுடைய தன்மை பெறுவது, சிவத்தன்மை பெறுவது ஒன்றுதான் செல்வம் என்ற எண்ணம் நமக்கு வரும் என்பதைத்தான் குறிப்பாக இந்த காப்புச்செய்களை சொல்லியிருக்கிறார் என்பது அந்த பாட்டு. அது ஒரு கோட்டம் இருசெவியன் மும்மரத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டு பிறைதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் திருவடிகள் உருகோட்டு அன்புடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர். அஞ்செழுத்தை பற்றி சொல்ற பொழுது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்று பாடுறார் இல்லையா ஞானசம்பந்தர். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் என்றால் இரவு நேரம் பகல் நேரம், எந்த நேரம் உள்ள எந்த நேரம் அஞ்செழுத்தை ஓத வேண்டும் இல்லையா? அதுபோல இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்று அந்த பாடலை முடிக்கின்றார். இது காப்புச் செயலுக்கு உரியது. இது சுபக்க பகுதியிலே, சுபக்க பகுதிக்கு உரை எழுதுவதற்கு முன்னால் பரபக்கத்திலே இருந்த கடவுள் வாழ்த்தை எடுத்து இங்கே போட்டிருக்கிறார். இங்கே போட்டு உரையாசிரியர்கள் இந்த காப்புச் செய்களை உரை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இனிமேற்பட்டு இந்த நூலுக்குள்ள போற பொழுது அது சச்சிறப்பு பாயிரம், பாயிரம் என்ற முறையிலே நமக்கு சில பாடல்கள் நமக்கு இருக்குது. பாயிரம் என்றால் முகவரையின் அர்த்தம். நூலுக்கு போவதற்கு முன்னாலே நூலை பற்றிய கருத்து, அது என்ன சொல்லப்படுகிறது? விநாயகர் வணக்கம் நூலுக்கு காப்பு. இந்த பாயிரம் நூலுக்குள்ளே என்னெல்லாம் சொல்லப்படுகிறது என்பதை விளக்கிறார். தத்துவ உலகத்துல என்னெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் சொல்லி நம்முடைய சுபக்கம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும், அதற்கு தெய்வம் என்ன, யார் கடவுள் என்றெல்லாம் இங்க நமக்கு சொல்ல போகிறார்கள். அதை அந்த பகுதியை நாம் படிக்கலாம். கடவுள் வாழ்த்து. முன்ன சொன்னது விநாயகர் காப்பு, இப்ப கடவுள் வாழ்த்து. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் என்று பாடு.
முதல் பாட்டுல கடவுள் வாழ்த்து பாடுறதுல என்ன சொல்லுகிறார்? முதல்ல எங்களுடைய கடவுளுக்கு என்ன பெயர் அது சொல்றார். அது சிவன். அந்த பாட்டு இருக்கு இல்லையா? அம்மையோட அப்பனாக இருப்பான், சிவசக்தி சொரூபமாக என்னுடைய பெருமான் இருக்கின்றான், அவனுக்கு சிவன் என்று பெயர். அருள் புரிவதற்கு அம்மையோட அப்பனாக வருகிறான். செறிவழியாது என்றால் நீங்காமல் இருக்கிறான், எல்லா உயிர்களும் நீங்காமல் இருக்கின்றான் என்று நம்முடைய கடவுள் சைவ கடவுளுடைய இயல்பை சொல்லுகிறார் என்று பார்க்கும். அதை முதல்ல பார்க்கணும். அறுவகை சமயம் என்றால் பாருங்க, 6 வகையான சமயங்கள். சித்தாந்தம் படிக்கிற பொழுது இந்த 6 வகை சமயங்களை பற்றி நாம் விரிவா தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை என்றாலும் குறிப்பாக தெரிந்து கொள்ளலாம். சைவ சித்தாந்தம் அதுக்கு உரை எழுதிய சிவஞான முனிவர், இந்த நூலுக்கு உரை எழுதிய சிவஞான முனிவர் சமயங்களை 6 பிரிக்கிறார். பொதுவாக 6 சமயம்னு இருக்குது. இந்திய நாட்டில், இந்திய தத்துவத்தில் 6 சமயம் இருக்குது. அது என்னென்றால் நியாயம், வைசேடிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சை, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, 6 இருக்குது. இதான் ஜென்ரலா பொதுவா எல்லாரும் 6 சமயம் சொல்லுவாங்க. இந்திய நாட்டினுடைய தத்துவங்களை சொல்ற பொழுது 6 சமயம் என்று சொன்னால் தர்க்கம் தான் நியாய வைசேடிகமா 2 இருக்குது, சாங்கியம் யோகம் 2 இருக்குது, மீமாம்சை பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை 2 இருக்குது. உத்தர மீமாம்சை தான் வேதாந்தம். நம்ம சொல்ற ஏகான்மவாதம் வேதாந்தம் இருக்கு இல்லையா, அது உத்தர மீமாம்சைன்னு சொல்றேன். இதான் 6 சமயங்கள் பொதுவா. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் 6 சமயங்களாக சொன்னார் இல்லையா. 6 சமயங்களாக சொன்ன பொழுது காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம் என்று 6 பிரிச்சார் இல்லையா. கணபதியை கும்பிடுகின்ற தெய்வம் சமயம் காணாபத்தியம், குமரனை வணங்கி பரம்பொருளாக கொள்கின்ற சமயம் கௌமாரம், சிவனை பரம்பொருளாக கொண்டால் அது சைவம், விஷ்ணுவை பரம்பொருளாக சொன்னால் அது வைணவம், சக்தியை வழிபட்டு அதுதான் பரம்பொருள் என்று சொன்னால் அது சாக்தம், சூரியனை வழிபட்டால் அது சௌரம் என்று 6 சமயம் சொல்றாங்க. இது ஒரு வகையான 6 சமயம். இதெல்லாம் 6 சமயத்தினுடைய குறிப்புகள். இப்ப நாம என்ன பண்ண போறோம், இங்க அறுவகை சமயத்தோர் என்று அருணந்தி சிவன் சொன்னார் இல்லையா. அருணந்தி சிவன் எதை எண்ணி சொன்னார், 6 வகை சமயம் என்றால் எதை எண்ணி சொன்னார் என்று சிவஞான முனிவர் கொஞ்சம் விளக்கிறார். அது எப்படி விளக்கிறார் என்றால் 6 சமயத்தை புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்று 1 6 புறப்புறச் சமயம் 6, புறச்சமயம் 6, அகப்புறச்சமயம் 6, அகச்சமயம் 6. இப்படி 6 சொன்னா 24 வருது இல்லையா. இந்த 24 சமயங்களுக்கு மேல்தான் சைவ சித்தாந்தம். அது சித்தாந்தம், அது 25, 24 மேல் 25வது நிலையில அது இருக்கிறது என்ற குறிப்புல அறுவகை சமயத்தோர் இருக்கு இல்லையா. அதற்கு சிவஞான முனிவர் இப்படித்தான் உரை எழுதுறார். 6 வகை, ஒரு 6 மட்டுமல்ல. புறப்புறச்சமயம் 6, புறச்சமயம் 6, அகப்புறச்சமயம் 6, அகச்சமயம் 6 என்று 6 சொல்றார் இல்லையா. அந்த கருத்தை நாம் இங்கு நினைவு கொள்ளணும். புறப்புறச்சமயம் 6 எது என்றால் லோகாயுதம், 4 வகை பௌத்தம், சமணம், இது 6. இது புறப்புறச்சமயம். லோகாயுதம், 4 வகை பௌத்தம், சமணம்,
இந்த ஆறும் சேர்ந்தால் புறப்புறச்சமயம். புறச்சமயம் எது என்றால் தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், அதுக்கு பின்னால் ஏகான்மவாதம். இந்த ஆறு. அதுக்கப்புறம் அகச்சமயம், அகப்புறச்சமயம் என்றால் மாவிரதம், காபாலம், பாசுபதம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம். இந்த ஆறும் அகப்புறச்சமயம். அகச்சமயம் என்ன? அகச்சமயம் எது என்றால் பாடாணவாதம், வேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கராந்தவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம், சிவா நிமித்த காரண பரிணாமவாதம். இந்த ஆறு. அப்போ 24 சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு இந்த 24 பெயர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்னென்ன சமயங்கள் எல்லாம், இது புறப்புறம், இது புறம், இது அகப்புறம், இது அகம் என்று வைத்துக்கொண்டு அதற்கு மேல் உள்ளதுதான், இந்த 6 வகை சமயத்துக்கு மேலாக உள்ளதுதான் நம்முடைய சித்தாந்தம் என்று வைத்துக்கணும். இதுல ஏன் இப்படி புறப்புறம் புறமை ஏன் பிரிச்சாங்கன்னு சொன்னா அது ஒரு அடிப்படை தான் பிரிச்சிருக்கிறாங்க. அதையும் நாம நினைவு கொள்ளணும். அதாவது புறப்புறச்சமயம் என்று சொன்னால் வேதம், ஆகமம், இதுதான் நமக்கு மூல நூல். அது எந்த சமயமா இருந்தாலும் சரி, இந்திய சமயங்கள் எல்லாம் வேதம் ஆகமங்களை முன்னிட்டுத்தான் நடக்கின்றன. அதை புறக்கணித்து நடக்கல. எனவே என்ன செய்தாங்க, வேதம் ஆகமம் இரண்டையும் புறக்கணிக்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றாங்க இல்லையா. வேதம் சொல்லுகின்ற கருத்தோ ஆகமம் சொல்லுகின்ற கருத்தோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு அந்த நூல் வேண்டான்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் புறப்புறச்சமயம். அவள்தான் லோகாயுதர், லோகாயுதர் நாஸ்திகர்கள், லோகாயுதர், பௌத்தர், சமணர், இவங்கெல்லாம் வேதமாகமங்களை மறுக்கிறவங்க, முற்றிலும் மறுக்கிறவங்க. எனவே அவர்கள் புறப்புறச்சமயம். அடுத்த பகுதி என்னன்னா, வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இப்ப நான் சொன்ன தர்க்கம், சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், இவையெல்லாம் புறச்சமயங்கள். சாங்கியம், மீமாம்சை, தர்க்கம், பாஞ்சராத்திரம், ஏகான்மவாதம், இவையெல்லாம் நமக்கு புறச்சமயம். அகப்புறச்சமயம் என்று சொன்னால் வேதாகமங்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அது எங்களுக்கு பிரமாணம் அல்ல, வேறு நூல் தான் எங்களுக்கு பிரமாணம். இந்த வேதாகமம் இருக்குது, ஆனா அதை விட எங்களுக்கு சிறந்த நூல் இது, நாங்கள் வேறு நூல்களை கொள்ளுகிறோம், வேறு நூலை பிரமாணமாக கொள்ளுகிறோம் என்று சொல்கின்றவர்கள் தான் அகப்புறச்சமயம். அது மாவிரதம், காபாலம், பாசுபதம், வாமம், வைரவம், ஐக்கியவாதம் எல்லாம் அகப்புறச்சமயம். அகச்சமயம் என்ன பண்றாங்க, வேதாகமங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், வேறு நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதாகமங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் சொல்லுகின்ற உரையெல்லாம் தனி, நேர் உரையாக இல்லாமல் அவளுக்கென்று ஒரு உரை சொல்வார்கள். வேதாகமங்களுக்கு தங்கள் போக்கிலே ஒரு உரை சொல்வார்கள், அதை பின்பற்றுவாங்க. அதனால் அவளெல்லாம் அகச்சமயம் என்று வேத ஆகம அடிப்படையில் தான் புறப்புறச்சமயம் என்றும் புறச்சமயம் என்றும் அகப்புறச்சமயம் என்றும் அகச்சமயம் என்றும் பிரித்திருக்கிறார்கள். அப்போ அறுவகை சமயத்தோர், இது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அருள்நிதி சிவனார் அறுவகை சமயத்தோர் என்று சொன்னார். அப்போ 4 வகையான அறுவகை சமயம் என்று பார்த்தோம். அவருக்கெல்லாம் அவ்வவர் பொருளாய் யார் யார் எப்படி எண்ணுகிறார்களோ அந்த பொருளாக பெருமான் இருக்கிறார். நீங்க சிவன் என்று சொன்னால் அவன் சிவனாக இருக்கிறான், திருமால் என்று சொன்னால் அவன் திருமாலாக இருக்கிறான். தத்துவங்கள் 25 சொன்னால் சரி என்றான், 36 தத்துவங்கள்னு சைவன் சொன்னால் சரி என்றான்.
28 சமயங்கள் வேதாந்திகள் சொன்னால் சரின்றான். இப்படி அவவர் பொருளாய் அவரவர்களுக்கு என்ன எட்டுகிறதோ, என்ன வினையோ, அந்த வினைக்கேற்ற புத்தி, அந்த புத்திக்கு என்ன படுகிறதோ அதன்படி பெருமான் அருள்கிறான். அவ்வவர் பொருளாய் என்று 6 வகை சமயத்திற்கும் அவர்கள் பொருள்களை ஆராய்கிறார்கள் இல்லையா? உலகப் பொருள்களை ஆராய்கிறார்கள், ஆன்மாவை ஆராய்கிறார்கள், இறைவனை ஆராய்கிறார்கள். இப்படி எப்படி ஆராய்ந்து ஒரு முடிவு வராங்க இல்லையா? இறைவன் என்றால் யார், உயிர் என்றால் யார் என்றால் இறைவன் இல்லை என்று கூட வரலாம், இல்லை என்று கூட பொருள் கொள்ளலாம். இல்லை என்றால் அவன் இல்லை, கடவுள் உண்மையுமாய் இன்மையுமாய் என்னார் மாணிக்க வாசகர். அதுபோல கடவுள் உண்டு என்றால் அவனுக்கு உண்டு, இல்லை என்றால் அவனுக்கு இல்லை கடவுள். அந்த மாதிரி அவ்வவர் பொருளாய் இருக்கின்றான். அப்புறம் இது முதல்ல வேறாம் கூறியது உடைத்தாய் அப்படின்னா, அதாவது அந்த வேறு நூல்கள் எல்லாம் சொல்லுது இல்லையா, அந்த வேறு நூல்கள் எல்லாம் சொல்ற மாதிரி இல்லாமல் அந்த பொருள்களத்துக்கு வேறாக இருக்கிற வேற சிவாகமங்கள். வேறாம் குறி என்றால் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன, அந்த நூல்களுக்கெல்லாம் மேலாக இருப்பது வேத சிவாகமம். எனவே அந்த வேத சிவாகங்கள் சொல்லுகின்ற அந்த எல்லை, அந்த பொருளையே எல்லையாக கொண்டிருக்கின்ற பொருள். வேத சிவாகமல் சொல்லுகின்ற அகநெறியாளர், அகச்சமயத்திறன், அவர்கள் சொல்லுகின்ற பொருளாக இருக்கிறார். வேறாம் குறியது உடைத்தாய். அப்புறம் வேதாகமங்களின் குறியிருந்தான். முதல்ல அவர் வேதாகம குறியா இருக்கிறார், அதுக்கு பின்னால் அந்த வரம்புகளை எல்லாம் கடக்கிறார். சிவாகமங்களை எல்லாம் கடந்து வேற சிவாகமுடைய எல்லையெல்லாம் கடந்திருக்கிறான். இப்படி கடந்து என்ன பண்றான்? அதாவது முதல் நிலை யார் யார் என்ன பொருளை கொள்ளுகிறார்களோ அந்த பொருள். இரண்டாவது புறநூல், புறச்சமைகள் சொல்லுகின்ற நூலா இல்லாமல் வேத சிவாகமங்கள் சொல்லுகின்ற அந்த பொருளாக இருக்கிறான். மூணாவது வேத சிவாகங்களை கடந்த பொருளாக, அந்த எல்லையெல்லாம் கடந்த பொருளாக இருக்கிறான். அப்ப எப்படி இருக்கிறான் என்றால் அறிவினில் அருளால் மன்னுகிறான். இப்படி எல்லாவற்றையும் கடந்தவன் உயிருடைய அறிவிலே அருளால் தங்குகிறான். உயிருடைய அறிவெல்லாம் தன்னுடைய அறிவாக எண்ணி அறிவாக தங்குகிறான். பெருமான் நிறைவேற்றிருக்கிறான். இருந்து என்ன செய்கிறான்? அறிவினில் அருளால் மன்னி, அறிவில் அருளால் மன்னுகிறான். உயிரோடு அவன் தங்குகிறான், பெருமான் தங்குகிறான். அப்படி தங்கி என்ன செய்கிறான்? உயிருக்கு உயிரா இருக்கின்றவன் என்ன செய்கிறான் என்றால் எல்லாவற்றையும் அறிவிக்கின்றான். ஒரு ஆசிரியர் பக்கத்தில் இருந்தா எல்லா பொருளையும் சொல்றான் இல்லையா, எல்லாத்தையும் விளக்குறான் இல்லையா வகுப்புல. அதே போல அவன் என்ன செய்கிறான்? அறிவுக்கு அருளால் வந்தான். அறிவுக்கு அருளால் வந்து எல்லாவற்றையும் அறிவிக்கின்றான். அறிவிப்பதாலே அவன் அம்மையப்பன் என்று சொல்றான். ரொம்ப அழகாக இங்க எழுதுறாங்க. அறிவை பிறப்பிக்கின்றான், அதனால் அவன் அம்மையப்பன்றார். மாணவ செல்வங்களே, நமக்கு திருவாசகம் தெரியும். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன் பாடுறார். பல இடங்கள் அம்மையப்பன் நடங்க பாடுறாங்க. அந்த அம்மையப்பன் ஏன் சொல்றாங்க என்றால் சிவஞான முனிவர் எழுதி காட்டுறார். இந்த உடம்பை பிறப்பிக்கிறார்கள், எனவே அவர்கள் தாய் தந்தை. நம்முடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த உடம்பு தானே கொடுக்குறாங்க. தாயும் தந்தையுமாக சேர்ந்துதான் இந்த உடம்பை தருகிறார்கள். இந்த உடம்பை பிறப்பிப்பதால் அவர்கள் தாய் தந்தை, நமக்கு இருக்கிற தாய் தந்தை. ஆனால் உயிருக்கு அறிவை பிறப்பிக்கின்றார். உயிருக்கு அறிவை பிறப்பிப்பதாலே அவன் தாய் தந்தை. அப்ப எந்த தாய் தந்தை சிறந்தது என்றால் அப்பர் பெருமான் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீன்னு பாடினார். ஏன் பாடினார்? அப்பருக்கு வேற ஒரு அப்பா இல்லையா, புகழனார் இருந்தார். அம்மா இல்லையா, மாதிரியார் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அப்பா அம்மா தான். பெருமானே அவெல்லாம் இந்த உடம்பை கொடுத்தவங்க. உடம்பை கொடுத்தது மட்டுமல்ல, எனக்கு முன்னாலே போயிட்டாங்க, பாதுகாப்பாக இல்லை. தாய் தந்தையர் பெற்ற பிள்ளைக்கு முன்னாலே அவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்க போயிட்டாங்க, பாதுகாக்கல. முதல்ல கொஞ்சம் பாதுகாத்தாங்க, வளர்த்தாங்க. கடைசியில் இருந்தாங்களா?
நம்மோடு கடைசி வரை இல்லை. உடம்பை தான் கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த பிறவிக்கு தான் அவங்க அப்பா அம்மா, இந்த உடம்புக்கு தான் அப்பா அம்மா. அடுத்த பிறவிக்கு யார் அப்பா அம்மா தெரியாது. எனவே அப்பா அம்மா என்றால் உடம்பை கொடுத்து விட்டு நமக்கு முன்னாலே போகின்றவள் அல்ல. நம்மோடு இப்பவே இல்லை. துன்பமான இந்த உடம்பை கொடுத்து அடுத்த பிறவியில நமக்கு அப்பா அம்மாவா இருக்க போறாங்களா? இல்லை, அப்ப கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் யார்? உடம்புக்கு தாய் தந்தை என்று உபச்சாரத்துக்கு சொல்றதை தவிர அவங்க தாய் தந்தை அல்ல. ஆனால் அறிவுக்கு தாய் தந்தையாக, உயிருக்கு தந்தையாக இருந்தால் அவன் அறிவை பிறப்பிக்கின்றான். உயிர் அழியாது, என்றைக்குமே உயிர் அழியாது. எனவே கூடவே இருக்கிறான். அது எந்த பிறப்பு போனாலும், இந்த பிறப்பில் அடுத்த பிறப்பு போனாலும் அவன் தான் தந்தை. மறுபிறப்பு இருந்தாலும் கூட இறைவன் தான் நமக்கு தந்தை அல்லவா? எனவே அவன்தான் அப்பன், அவன்தான் அம்மை என்றுதான் அறிவை பிறப்பிக்கின்ற முறைகளில் தாயாகவும் தந்தையாகவும் இவன் இருக்கிறார் என்றால் ஏன் அப்பா அம்மான்னு சொல்றோம்? அன்பை செலுத்துகிறவன் அப்பா அம்மா, அடக்கி வளர்க்கிறவ தந்தை. தண்டிப்பான் தந்தை, தண்டிப்பான் குழந்தை. அணைத்துக் கொள்றவள் தாய். ஆனால் தட்டி கேட்கின்றவன், அடக்கி செய்கிறவன் தந்தை. அதுபோல பெருமான் என்ன செய்கிறான்? கருணையாலே அன்பையும் தருகிறான், வேண்டிய வரத்தை தருகிறான். அப்பாவை போல சோதனையும் தருகிறான், தண்டனையும் தருகிறான். எனவே அம்மையப்பராக இருக்கிறான். கருணையாக இருப்பதாலே அவன் தாய், கண்டிப்பாக இருப்பதாலே அவன் தந்தை என்று நாங்கள்லாம் சொல்றது. கல்லூரி முதல்வர் சொல்ற பொழுது கனிவும் கண்டிப்பும் மிகுந்த முதல்வர் அவர்களே. காலேஜ் ப்ரொஃபஸர் எப்படி, பிரின்சிபல் எப்படி இருக்கணும்? கனிவாக இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். எனவே கனிவும் கண்டிப்பும் உள்ள முதல்வர் அவர்களே நாங்கள் சொல்லுவோம். அதே போல நம்முடைய பெருமான் எப்படி இருக்கிறான்? கனிவும் கண்டிப்புமாக இருக்கிறான் என்பதாலே அன்பையும் செலுத்துகிறான், சோதனையும் தருகிறான். எனவே அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவழியாதின்ற என்றால் கலக்கின்ற எல்லா பொருளிலும் அவன் கலந்திருக்கிறான். அட்டமூர்த்த பெருமானாக 5 பூதங்கள், 2 சுடர்கள், ஆன்மா, எல்லாவற்றிலும் அவன் கலந்திருக்கிறான். செறிவழியாது என்றால் இதிலுமே நீங்காமல் எல்லா பொருள்களிலும் வேறற கலந்திருக்கும் தன்மையா, யாதொரு பொருளிலும் வேறற கலக்கின்றான். அவன் யார்? 5 பூதங்களிலும் 2 சுடரிலும் ஆன்மா என்ற பொருளிலும் கலந்திருப்பதாலே அவன் அட்டமூர்த்த பெருமான். செறிவழியாது நின்ற சிவன், அவன் தான் சிவன். சிவன் என்று சொன்னால் மங்களம் உடையவன் ஒரு அர்த்தம், முற்றுணர்வுடையவன் ஒரு அர்த்தம், முடிவராற்றலுடையவன் அர்த்தம். இப்படிலாம் அர்த்தம் இருக்கு சிவனுக்கு. எனவே சிவன் மங்கள பொருள். எனவே சிவனடி சென்னி வைப்பாம் என்றால் அவருடைய திருவடியை எங்கள் தலைமையிலே வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய தலைமையிலே நான் வைத்துக் கொள்கிறேன் என்று அருணதி சிவனார் பாயிரத்தி பாடுற பொழுது நம்முடைய கடவுள் யார் என்றும், கடவுளுடைய கலப்பு நிலை என்ன என்றும், அறிவிலே கலந்து நமக்கு அறிவை அறிவிக்கிறான் என்றும், அவன்தான் அம்மையப்பன் என்றும், யார் யார் எந்த சமயத்தவர் இருந்தாலும் அவ்வவர் பொருளாய் இருக்கிறார் என்றும், வேறும் குறியுடைய வேதாகமன குறியோடு இருக்கின்றான், அதை கடந்தும் இருக்கிறான் என்றெல்லாம் சிவனுடைய இலக்கணத்தை இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் இங்க நினைவு கொள்ளணும், முதல்வன் என்றால் யார்? பெருமான் சிவன் அல்லவா? சிவன் அவன்தான் முதல்வன். அந்த முதல்வன் யார் என்பதற்கு தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா, அதை ஞாபகம் வச்சுங்க. வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூல் ஆகும். முதல் நூல் செய்தான் சொல்றார். அதுல முனைவன் வருது இல்லையா, அது முதல்வன் அர்த்தம். யார் முதல்வன்? வினையின் நீங்கி இருக்கிறான், வினை கிடையாது அவனுக்கு. விளங்கி அறிவென்றால் யார் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தானே அறிகிறான். பெருமானை தாய் இல்லாதவன், தந்தை இல்லாதவன் சொல்றது என்ன காரணம் தெரியுங்களா? அவன் தான் தோன்றி என்பது ஒன்று, இன்னொரு தாய் தந்தை இருந்தால் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் தாய் தந்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க.
தாய் தந்தை தானே முதல்ல ஸ்வகுருன்றாங்க, அவன் தான் தானே அமைந்த குரு. ஆனால் பெருமானுக்கு தாய் தந்தை இல்லைன்னா அர்த்தம், அவன் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானே அறிந்து கொண்டவன், தானே தோன்றியவன், தானே அறிந்து கொண்டவன், அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உற்றுணர்வோடு உடையவன் என்பதால் தான் அவனை தாய்மொழி தந்தைகள் சொல்றாங்க. அப்படி வினையின் நீங்கி இருக்கிறான். விளங்கிய அறிவு, தானே விளங்கிய அறிவாக பெருமான் இருக்கிறான் என்பதால் தான் அவன் முனைவன் என்று தொல்காப்பியத்தில் முதல்வனுடைய இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா முதல்வன் என்பது பொதுவான சொல். கடவுள் என்பது எப்படி பொதுவான சொல்லோ, இறை என்பது எப்படி ஒரு பொதுவான சொல்லோ, அதுபோல முதல்வன் என்பதும் பொதுவான சொல். ஆனால் சிவன் என்று சொன்னால் அது சிறப்பான சொல். எங்கள் முதல்வன் யார், எங்களுடைய முதல்வனுக்கு என்ன பெயர், சிவன் சொல்றாங்க இல்லையா. சுந்தர பெருமான் பாடுற பொழுது முன்னவன் எங்கள் பிரான், முன்னவன் எங்கள் பிரான், முதல் காண்பெரிதாய பிரான், சென்னியில் எங்கள் பிரான், அவன் சிவபெருமான் என்று பாடுறான் இல்லையா. எனவே சிவன் என்பது சிறப்பு சொல். முன்னவன், முதல்வன், கடவுள் என்பதெல்லாம் பொறிச்சொல்லாக இருக்கிறது. நாம் வணங்குகிற கடவுள் சிவன் என்று சொல்றதற்காக முதல் பாட்டிலேயே கடவுள் வாழ்த்துல அடையாளத்தை சொன்னார். அடையாளத்தை சொல்லி இவர்தான் சிவன் என்று நாம் சொல்லுகிறோம். அவருடைய திருவடியை நம்முடைய தலைமையில் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார். சித்தாந்தத்துல ஒரு பரம்பொருள் பெயர் சொல்லணும், மற்றெல்லாம் தெய்வம் தான். ஒரு பரம்பொருள், நீ வணங்குகிற தெய்வம் யார் அதை சொல்லணும். அப்புறம் அதுக்கு அடையாளம் சொல்லணும். கடவுள் என்றால் எனக்கு வடிவம் அடையாளம் சொல்லி ஆகணும். கடவுளுக்கு வடிவம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நமக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு, தியானிப்பதற்கு கடவுள் வேண்டும், கடவுள் உருவம் தேவை. எனவேதான் தோடுடைய செவியன் இடையேறி தூபன் மரிசூடிலாம் ஏன் பாடுறாங்க. குறித்த புருவம் கொப்பை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பம் ஏன் பாடுறாங்க என்றால் அந்த உருவங்களை எல்லாம் தியானிக்கணும். மனசிலே தியானிப்பதற்கு இந்த வடிவம் தேவை. எனவே வடிவமா இருக்கிறான் என்றால் அவனுக்கு அடையாளம் சொல்லணும். எனவே அடையாளங்களை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லிக்கலாம். அப்புறம் ஏன் அடையாளம், ஏன் மானை வைத்திருக்கிறான், ஏன் நெருப்பை வைத்திருக்கிறான் கையில, ஏன் உடுக்கை வைத்திருக்கிறான், அதுக்கெல்லாம் அடையாளத்தெல்லாம் அர்த்தம் சொல்லிக்கலாம் பின்னால். ஆனா அடையாளம் சொல்லி ஆகும். எனவே தம்முடைய சிவனுடைய, அதாவது தம்முடைய கடவுளுடைய பெயரை சொல்லணும், அடையாளத்தை சொல்லணும் அல்லவா. அப்புறம் தத்துவத்தை சொல்லணும். தீட்சை, சிவனடி சென்னி வைப்பான் என்றால் தீட்சை முறை, இதெல்லாம் சைவத்திலே உள்ள முறைகள் என்பதை குறிப்பாகவே 6 வகை சமயம் அவவர் பொருளாக இருக்கிறான், அதே சமயத்தில் அறிவில் அருளால் நுண்ணுகிறான் என்றெல்லாம் அந்த கருத்துக்களையாம் சொல்லி சைவ சித்தாந்த கருத்தை எல்லாம் அடக்கிய ஒரு பாடலாக அந்த முதல் பாடல் அமைந்திருக்கிறது என்பதோடு நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தலாம். என்றால் மணி 5 ஆயிடுச்சு, உங்களுக்கு உள்ள நேரம், குறிப்பிட்ட நேரம் முடிகிறது. எனவே காப்புச்செய்களை படித்தோம், சிவஞான சித்தியாருடைய முன்னுரை படிச்சிருக்கிறோம், பின்னால் இருக்கிற கடவுள் வாழ்க்கை கருத்தை பாட்டு படிச்சிருக்கிறோம். அதோடு நிறைவு செய்யலாம். சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்க கேட்கலாம். அடுத்த வகுப்புக்கு புத்தகம் இல்லை என்றால் நீங்க புத்தகத்தோடு வந்தால் நல்லது என்று நான் எண்ணுகிறேன். புத்தகம் இல்லைன்னா பாட்டு ஒன்றும் புரியாது. அதனால் புத்தகம் மூலம் மட்டும் இருந்தாலும் போதும், மூலம் மட்டும்தான் நம்ம விளக்க போகும், தெரிந்து கொள்ளலாம் என்பதோடு நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்கம்மா.